குற்றங்கள் கண்ணில் இருந்து ஆரம்பிக்குது. சோ கண் மேல கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். இதெல்லாம் வைரலா போன ஒரு வீடியோ தான். அப்போ கண்ணே பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி ஒரு பரிசுத்தராகிய கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன் சொல்றாரு? ஏன்னா மனுஷனை நீ அன்பா பார்க்கணும். உன் சகோதரிகளை வந்து என்னன்னா தப்பா பார்க்க கூடாது. இல்ல எவ்வளவு பேர் பொர்னோகிராஃபி பாக்குறாங்க. அந்த பொர்னோகிராஃபி பார்த்து ஒரு பொண்ணை பார்த்தாலே தப்பா தான் பார்க்கணும்னு தோணும், தப்பா தான் பழகணும்னு சொல்லி தோணும். இப்போ இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் எப்படி வந்து இந்த காதல் வந்து வருது? ஏன்னா அவங்க படங்களை பாக்குறாங்க, கார்ட்டூன்ஸ்லயே இந்த லவ் ஸ்டோரிஸ்லாம் வந்து வருது. குட் டச் பேட் டச் சில இதெல்லாம் வந்து கத்துக் கொடுக்கறதே இல்லை. சில மூவிஸ் வந்து வரலாம், சில கருத்தை பதிவிடுற மாதிரி வந்து வரலாம். ஆனா நிறைய மூவிஸ் வந்து அடல்ட் கண்டென்ட் வந்து வருது. இப்ப அதெல்லாம் வந்து என்னன்னா பார்த்து பசங்களோட மைண்ட் வந்து கருப்ட் ஆகுது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரு? நீ ஒரு மனுஷனை பார்த்தா, பெண்ணை தப்பா பார்த்தாலே விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு சொல்லி அந்த மனித நேயத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு. எல்லாமே நம்ம வந்து என்னன்னா கடவுள் கிட்ட இருந்து தான் கத்துக்கிறோம். மனுஷன் கிட்ட இருந்து எதுவுமே நம்ம கத்துக்கல, மனுஷனை நம்ம ஃபாலோ பண்ணல. ஏன்னா கடவுள் மனுஷ அவதாரம் எடுத்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார்.